ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது அவங்க மேன் என்சைக்ளோபீடியா சேனல். நான் தான் உங்க மேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ட்ரக் டெஸ்ட். ட்ரக் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசமேட்டிவ், டெஃபினிட்டிவ் ரெண்டு இருக்குது. நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ப்ரிசமேட்டிவ் டெஸ்ட். ப்ரிசமேட்டிவ் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கோடு இருக்குது. 80305, 80306 அண்ட் 80307. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 80305 இதோட டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டைரக்ட் ஆப்டிக்கலில் பண்ணுவாங்க. இதுவே 80306 வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் அசிஸ்ட் டைரக்ட் ஆப்டிக்கலில் பண்ணுவாங்க. இதுவே 80307 வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கெமிஸ்ட்ரி அனாலிசிஸ்ல பண்ணுவாங்க. இதுதான் வந்து இந்த மூணுத்துக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான டிஃபரன்ஸ். ஓகே, இந்த டைரக்ட் ஆப்டிகல்ஸ், இதுல டைரக்ட் ஆப்டிகல்ஸ்னா எதை மென்ஷன் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிப்ஸ்டிக்ஸ், கப்ஸ், கார்ட்ஸ் அண்ட் கார்டேஜ் இதெல்லாம் யூஸ் பண்ணி வந்து பண்ணாங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆப்டிகல்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். இதே தான் பண்ணுவாங்க, அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்லையும், அதாவது 80306லையும் சேம் இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி டைரக்ட் ஆப்டிகல் பண்ணும்போது நம்ம வந்து 80306 கொடுப்போம். 80307 நம்ம கெமிஸ்ட்ரின்னு பார்த்தோம்ல, கெமிஸ்ட்ரி அனாலிசிஸ் பார்த்தோம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா EIA, ELISA, EMIT, FPIA, IA, KIMS, RIA. இது மட்டும் இல்லாமல் குரோமோட்டோகிராஃபிக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா GC அண்ட் HPLC. அது தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.